அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்னைக்கு நான் சுகர் உஷ்ணத்தால பாடி உஷ்ணத்தால தான் சுகர் மெயினா காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னு சொல்றேன். அதாவது கால் எரிச்சல், உஷ்ணத்தினால கால் எரிச்சல் வருது. கால் கொஞ்ச நாள் சுகர் அப்படியே விட்டு வச்சுட்டோம்னா, கால் மதமதப்பா ஒரு பெட்ல நடக்கிற மாதிரி. அதாவது பாடியில உஷ்ண சூடு அதிகமாகும்போது, நம்ம ஸ்கின் எல்லாம் வேக வச்ச மாதிரி ஆயிடும். ஒரு இட்லி வேக வச்சா எப்படி இருக்கும்? ம மெத்து மெத்துன்னு இருக்கும் இல்லையா? அதே மாரி கால் பாதம் மெத்து மெத்துன்னு ஆயிடும். அது ரொம்ப நாள் விட்டா தான் அந்த மாதிரி ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா, 2 காலுமே கருப்பிடிச்சு போயிரும். உள்ள சீல் பிடிக்கிறது, அந்த மாரி கருப்பிடிச்சு கெட்டு போயிடும். அது இந்த இட்லி சூடு பண்ணுறதே நான் சொல்கிறேன் பாருங்க. அது இன்னுமே அதிகமாக சூடு பண்ணா இட்லி கரிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ அது வேஸ்ட்டாக தானே போடுவோம். அதே போல் 2 காலும் கெட்டு போயிடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் நம்ம கட் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, பாடி ஹீட்டை சமநிலையில் வைக்கணும். சமநிலையில் வைக்கிறதுக்கு வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ கால் எரிச்சலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆலிவ் எண்ணெய் இருக்கலாம். ஆலிவ் எண்ணெய் நல்ல ஒரு குளிர்ச்சியான எண்ணெய். அதை நீங்கள் எரியும் போது நீங்கள் கால் பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த எரிச்சல் போயிடும். 1, 2 தடவை பண்ணிங்கன்னா போதும். கால் எரிச்சல் குணமாயிடும். அப்புறம் இந்த மதமதப்பு கூட கொஞ்சம் டிலே ஆகும் சரியாகறதுக்கு. நீங்கள் பாடி கரெக்டான உஷ்ண நிலைமையில் வச்சிங்கன்னா அப்படியே சரியாயிடும். அப்புறம் தொண்டை வறண்டு போகிறது, ஸ்கின் காஞ்சு போய் இப்போ வெயிலில் ஒரு பொருளை வச்சோன்னா அந்த பொருள் எப்படி காஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் காஞ்சு போயிடும். ஒரு வயசான தோற்றம் வந்துடும். அப்புறம் தலைமுடி முடியோட திக்னஸ் எல்லாம் கம்மியாகி திக்னஸ் மெலிஞ்சு ஒல்லி ஆகிடும். அப்புறம் முடி கொட்டி போயிடும். சிலருக்கு வெளுத்து போயிடும். அப்புறம் நாள் போக போக காய வச்சது போல் நம்ம உடம்பே என்ன ஆகிடும்னா ஷ்ரிங்க் ஆயிடும், ஒல்லி ஆகிடும். பார்க்குறக்கு ரொம்ப பலகீனமாக முடியாத மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா அந்த உஷ்ணத்தன்மை அதிகமாகிறதுனால. அது நீங்கள் சரி பண்ணணுன்னா ஈஸியான ஒரு வழி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைங்க. தேங்காய் எண்ணெய் வச்சாலும் போதும். என்ன எண்ணெய் வைக்கிறீங்க? விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதில் எந்த எண்ணெய் வேணால் வச்சுக்கலாம். உச்சந்தலைக்கு எண்ணெய் வைக்கணும். தொப்புளில் நீங்கள் எண்ணெய் வைக்கணும். கால் அடி பாதத்தில் எண்ணெய் வைக்கணும். அது ஒரு ரெகுலராக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இரவு நேரம் தூங்கும்போது அடி வயிற்றில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க. ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.